வணக்கம் நண்பா. டெட்டில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான தமிழ் கொஸ்டின் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகை இட்ட பகையரசனோடு போரிடுவது டேஸ் திணை. ஆன்சர் ஆப்ஷன் பி நொச்சி திணை. நெக்ஸ்ட்டு சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் சி உழவு, ஏர், மண், மாடு. அகரவரிசைன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் பார்க்கணும். அந்த உயிரெழுத்தில் ஃபஸ்ட் எழுத்து ஊ என்ற எழுத்து வரும். நெக்ஸ்ட்டு ஏ என்ற எழுத்து வரும். அடுத்தது மா வரிசையில் பார்க்கும்போது சின்ன மாக்கிறது தான் பெரிய மா வரனால உழவு, ஏர், மண், மாடு கரெக்டு. நெக்ஸ்ட்டு உழுபவருக்கே நில உரிமை என்னும் இயக்கத்தை தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வரச் செய்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். நெக்ஸ்ட் கூற்று 1, முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படும் சிலப்பதிகாரம் மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறுகிறது. கூற்று 1 ரைட்டு. கூற்று 2, சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி காப்பியத்துடன் கதை தொடர்பு கொண்டிருப்பதால் இவ்விரண்டும் இரட்டை காப்பியங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. கூற்று 2 தவறு. சீவக சிந்தாமணி கிடையாது, மணிமேகலை. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ கூற்று 2 தவறு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. இது உங்களுக்கான கேள்வி. எனது போராட்டம் என்று வாழ்க்கை வரலாற்று நூல் யாருடையது? வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யாருன்னு சொல்லிட்டு உங்களோட ஆன்சரை கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.